மிஅராஜுடைய இரவு, மிஅராஜுடைய நாள் உறுதி செய்யப்படாவிட்டாலும் சில உலமாக்களிடம் ரஜபிலே தான் மிஅராஜ் நடந்தது. ரசூலுல்லாஹுடைய நெஞ்சி தைக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தைத்து விட்டுதான் எழுப்பாட்டினார்கள். சகோதரர்களே, எழுப்பாட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கை கொண்டு வந்திருந்தார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், ஏனென்றால் தஃப்சீருடைய நிகழ்ச்சி என்பதால் இது மணித்தியால கணக்கு பேசலாம். மிஅராஜை ஒவ்வொரு முஸ்லிம் சமூகம் விளங்கி இருக்க வேண்டும். எப்படி எங்களுக்கு தொழுகை கிடைத்தது? புராக்கை கொண்டு வந்திருந்தார்கள். புராக்கிலே தான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றினார்கள். புராக் என்பது கழுதையும் அல்ல, குதிரையும் அல்ல. புராக் எவ்வளோ வேகமாக பிரயாணம் செய்யும் என்றால் கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் ஒரு எட்டை வைக்கும். மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியதுதான் புராக். புராக்கிலே ஏற்றியதோடு புராக் நடுங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே 39 பேரை வாகனத்திலே ஏற்றி இருக்கிறார்கள். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கில் பின்னுக்குத்தான் ஏறினார்கள், முன்னுக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறியதோடு புராக் நடுங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கௌரவத்தால் நடுங்கியது, வேர்வை வர ஆரம்பித்தது. இப்பொழுது பிரயாணம் ஆரம்பிக்கின்றது. சில உலமாக்கள் ஹதீதுகளிலே, நசாயியுடைய ஹதீதுகளிலே 3 இடங்களுக்கு அழைத்து சென்றார்கள். முதலாவது, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இரவோடு இரவாக எங்களுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றானே, அந்த அல்லாஹ் தூய்மையானவர். அந்த அல்லாஹ் தூய்மையானவர். இன்று மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து ஜித்தாவிலிருந்து பலஸ்தீனுக்கு கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் ஃப்ளைட் பண்ண வேண்டும். கிட்டத்தட்ட 1800 சொச்சம் கிலோமீட்டர். அந்த காலத்திலே ஒட்டகத்திலே 1 மாத பிரயாணம். அல்லாஹுடைய வல்லமையை பாருங்கள். இவன்தான் அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றினார்கள். சில ஹதீதுகளிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து சென்றார்கள். மதீனாவிலே அழைத்து சென்று அங்கிருந்து தூர் சீனா மலைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கிருந்துதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வந்தால் முழு நபிமார்களும் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். எல்லோரையும் சந்தித்து விட்டு அங்கிருந்துதான் மிஅராஜ் சென்றார்கள். அங்கிருந்துதான் மிஅராஜ். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், உலகத்துடைய வானத்திலே ஆக பூமிக்கு கிட்டையான வானம் பலஸ்தீனுடைய வானம். அதனாலதான் நமது சகோதர யூதர்கள் பலஸ்தீனிலே முழு செட்டலைட்டை வைத்திருக்கிறார்கள். ஏன் பலஸ்தீனை எடுத்தார்கள்? ஏன் பலஸ்தீனை அவர்கள் தங்களது நாடாக ஆக்கினார்கள் என்றால் அங்கிருந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன பாதை இருக்கிறது. அல்லாஹ் நாடி இருந்தால் மக்காவிலிருந்தே கூட்டி செல்லிருக்கலாம். இல்லை. உலமாக்களுடைய கருத்துப்படி பைதாவியுடைய சில தஃப்சீர்களிலே உலமாக்கள் எழுதும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் ஆக கிட்ட உள்ள இடம் பலஸ்தீனுடைய பூமி. அதனாலதான் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டது எங்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டது பலஸ்தீனில் இருந்ததா? கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது எங்கு? பலஸ்தீனுடைய பூமி, திமிஷ்க். ஆகவே மிஅராஜ் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வானத்தை நோக்கி பிரயாணம் நடக்கிறது. அப்பொழுதுதான் சகோதரர்களே, வானத்துக்கு கிட்ட சென்ற பொழுது பூமியிலிருந்து கஸ்தூரி வாடை அடிக்கிறது வானத்தை நோக்கி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம், இது என்ன வாடை? சொன்னார்கள், உலகத்தில் இருக்கும் சில கபர்களிலிருந்து வரும் வாடை.
யாருடைய கபர்? மாஷிதா. மாஷிதா என்றால் தலை வாரக்கூடியவள், பேரல்ல மாஷிதா. அரபிலே மிஷ்த் என்றால் சீப்பு. ஃபிர்அவுனுடைய தலைமுடிய வாரக்கூடிய ஒரு பெண்ணுடைய பிள்ளைகளுடைய கபர்கள் இருந்து வரக்கூடிய வாடை. ஃபிர்அவுன் தான் இலாஹ், நான் தான் கடவுள் என்று சொன்ன காலம். ஃபிர்அவுனுடைய முடிய வாரக்கூடிய பெண் அல்லாஹ் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட காலம். எவ்வளோ பெரிய ஃபித்னா! ஃபிர்அவுனை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுபிடிக்க 70,000 பிள்ளைகளை கொலை செய்தான் ஃபிர்அவுன். அப்படிப்பட்ட கொடுங்கோலிடம் இருந்த பெண் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஃபிர்அவுனுக்கு கேள்விப்பட்டு விட்டது. இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாஷிதாவுடைய ஹதீஸ். பேர் தெரியாது, ஆனால் சொர்க்கவாதி. சொர்க்கம் செல்லுவதற்கு பிரபல்யம் அடைய தேவையில்லை சகோதரர்களே. உலகத்துக்கு உங்களை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய அமல் சரியாக இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். பேர் கூட தெரியாது. மாஷிதா பேர் அல்ல, மாஷிதா தலை வாரக்கூடியவள். இப்பொழுது ஃபிரௌன் சொன்னான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றதை விடு, என்ன அல்லாஹ்ண்டு ஏற்றுக்கொள். மாஷிதா சொன்னார்கள், முடியாது. உடனே மாஷிதாட பிள்ளைகளை எல்லாம் அழைத்தார். அழைத்து நெருப்பை மூட்டி அதில் எண்ணெயை கொதிக்க வைத்து ஒவ்வொரு பிள்ளையாக எண்ணெயில் போட்டார். அந்த தாயுடைய உள்ளம் எவ்வாறாவது மாறுமே, தாயுடைய உள்ளம் மாறவில்லை. அவ்வாறான ஈமான், அவ்வாறான ஈமான் பெண்களுடைய ஈமான். கடைசியாக அந்த பெண்ணையும் தூக்கி அதிலே போட்டான். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய கபர்களிலிருந்து வரக்கூடிய வாடை தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தை அடைந்த பொழுது கதவை தட்டினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 7 வானங்கள் இருக்கிறது சகோதரர்களே. குர்ஆன் மாத்திரம்தான் இதை சொல்லியிருக்கிறது. சபஅ ஸமாவாத்தின் திபாகா, தட்டு தட்டான 7 வானங்கள் இருக்கிறது. முதல் வானத்தை தட்டிய பொழுது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ் வல் அஹிஸ் மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ் சொன்னார், சாலிஹான மகனே வாங்க என்று அழைத்தார். முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் வானத்திலிருந்து 2வது வானம், 2வது வானத்திலிருந்து 3வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம். கடைசி 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்தையும் தாண்டி பைத்துல் மஅமூரை நபி அவர்கள் கண்டார்கள். அதையும் தாண்டி பிரயாணம் செய்தார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்தார்கள். அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹ் கொடுத்த ஒரு ஹதியா தான் இந்த 5 நேர தொழுகை. 50 நேர தொழுகையை கொடுத்தான். எடுத்து வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் விடவில்லை. சொன்னார்கள், போய் குறைத்து விட்டு வாருங்கள். அதை 5ஆக குறைத்தார்கள். காலையாகும் பொழுது, சுபகாகும் பொழுது வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரயாணம் நடந்தது ரஜபில் என்றுதான் உலமாக்களிடத்தில் பிரபல்யம். சில உலமாக்கள் அதை மறுத்தாலும் சில உலமாக்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகவே முஸ்லிம் சகோதரர்களே, நாங்களும் இந்த நாளுடைய பெருமதியை மிஅராஜை விளங்கியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன இன்பங்களை வைத்திருக்கின்றான் சொர்க்கவாதிகளுக்கு இந்த உம்மத்திலே